மணத்தக்காளி கீரை செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ முதல்ல வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறோம். கடலை எண்ணெய், போட்டுக்கிறோம். வெடிச்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 போட்டிருக்கேன். உப்பு போட்டுக்குவோம். 2 ஸ்பூன் உப்பு போடுவோம். உப்பு வந்து வெங்காயம் வதங்குறதுக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். தக்காளி பழம், பச்சை மிளகா 4, நல்லா வதக்கிக்கணும். தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சு. பொன்னாங்கண்ணி கீரையை போட்டுக்கணும். நல்லா அலசி வச்சுருக்கேன் பொன்னாங்கண்ணி கீரையை. நல்லா எண்ணெயில் நல்லா கொஞ்சம் கீரை வதங்கணும். எண்ணெயில் கொஞ்சம் கீரை கொஞ்சம் வதங்கணும். கீரை நல்லா வதங்கிருச்சு. பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன். பாசிப்பருப்பை இப்போ போடணும். பாசிப்பருப்பு 4 கரண்டி போட்டுட்டு அதையும் இப்படி கிண்டி விட்டுறணும். அரிசி களைஞ்ச கழனி தண்ணியை ஊற்றணும். கழனி தண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இதில் வந்து தேங்காய், சோம்பு, பூண்டு அரைச்சி ஊற்றினாவும் இதை கொதிச்சு வந்தோடனே அரைச்சி ஊற்றினா நல்லாவும் இருக்கும். நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை. தேங்காய் வேணுங்கிறவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். வந்து இப்போ நல்லா பருப்பு போட்டு நல்லா கொதி வந்துருச்சு.
கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அதிகமாக கீரையை வந்து வேக வைக்கக்கூடாது. இனிமேல் நம்ம இறக்கிற வேண்டியதுதான். ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். நம்ம சாதத்துக்கு போட்டு சாப்பிட வேண்டியதுதான்.